காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தே. எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். எல்லோகே 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 உம்மை துதிப்பேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உண்டாய என்னை கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உண்டாய என்னை கைவிடல. வேதத்தில் வாசிக்கிறோம், அவர் வானத்துக்கும் ஆண்டவர், பூமிக்கும் ஆண்டவர், எல்லா மனுஷருக்கும் யாரு? அவர் தான் ஆண்டவர். வானத்துக்கு ஆண்டவன் சொன்னால் வானத்தினுடைய எல்லா காரியத்தையும் கண்ட்ரோல் பண்ணுகிறவர் அவர் தான். இந்த சோலார் சிஸ்டம், இந்த சூரிய சந்திரன், இது எல்லாமே யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? எந்த உலகத்தில் எந்த வல்லமையான நாடுகளுடைய கட்டுப்பாட்டுக்குள் இந்த சோலார் சிஸ்டம் என்ன செய்யல, இருக்கல. ஆராய்ச்சிகள் செய்வதற்கு அனுப்பினாலும் இந்த சோலார் சிஸ்டம் என்று சொல்லக்கூடிய வானத்தில் உள்ள எல்லாமே யாருடைய கையில் இருக்கிறது என்றால் கர்த்தராகிய இயேசுவின் கையில் இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய், அந்த வசனம் வாசிங்க. வானத்துக்கும் பூமிக்கும் யாரு? ஆண்டவராய் இருக்கிறார். Jesus is the Lord of the earth and the heaven. வானத்துக்கும் ஆண்டவர், பூமிக்கு அவர் யாரு? ஆண்டவராய் இருக்கிறார். இந்த பூமியை படைத்தவர், இந்த பூமியில் மக்கள் உயிர் வாழக்கூடிய எல்லாவற்றையும் ஃப்ரீயாக சப்ளை பண்ணுகிறவர், இந்த பூமியை தாங்கிக் கொண்டிருக்கிறவர். அதைத்தான் யோசுவாவின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்று வாசிக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3:11 கூட வாசிங்க. சர்வ பூமிக்கும், இந்தியாவுக்கு, 5 கண்டத்தில் உள்ள அனைத்து நாடுகளுக்கும் who is the lord of the nation என்று சொன்னால் எல்லா நாட்டுக்கும், எல்லா நாட்டை சேர்ந்த மக்களுக்கும் யாதான் ஆண்டவர்? யாதான் சொல்லுங்க? பூமி ஆண்டவருடைய. பூமிக்கு மழையை பெய்ய பண்ணுகிறவர் யார்? பூமியில் வாழக்கூடிய மக்களுக்கு காற்றை அனுப்புகிறவர் யார்? பூமியிலே உள்ள சமச்சீரான நிலையை மெயின்டைன் பண்ணுகிறவர் யார்? எல்லாமே இது பூமிக்கு எல்லை குறித்தவரும், பூமியை உருவாக்கின அவர்தான். பூமி அவருடைய கரத்தின் கீழ் இருக்கிறது. He is the Lord of all living creatures. உயிர் உள்ள அனைத்துக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார். அது பறவையா இருந்தாலும் சரி, மிருகங்களா இருந்தாலும் சரி, மனுஷரா இருந்தாலும் சரி, உயிருள்ள அத்தனைக்கு யார் ஆண்டவர்? ஒரு மனுஷன், ஒரு பறவை உயிரோடு வாழ வேண்டும் என்றால் ஆண்டவருடைய உதவி இல்லாம என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? He is the Lord of all living creatures. பறவைகளை போஷிப்பது யார்? மிருகங்களை போஷிப்பது யார்? மனிதர்களாகி நம்மை போஷிப்பது யார்? யார் சொல்லுங்க? நாம தான். அப்பா அம்மா இல்ல, கவர்மெண்ட் அல்ல, கர்த்தர் தான் நம்மை போஷிக்கிறார். 145ஆம் சங்கீதம் 15-16 சகல ஜீவன்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது, கர்த்தர் அவைகளை திருப்தியாய் போஷிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. எப்படி போஷிக்கிறாரா? தேவன் அந்த 16ஆம் வசனம் வாசிங்க. சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்கி, சகல பிராணிகளின் வாஞ்சைகளையும் திருப்தியாக்குகிறீர். வாஞ்சைகளை திருப்தியாக்குகிறீர். மாம்சம் சாப்பிடக்கூடிய மிருகங்கள் இருக்கு, ஸ்தோத்திரம், வெஜிடேரியன் மிருகங்கள் இருக்கு. வெஜிடேரியன் இருந்தாலும் ஏதோ அது பசியோடு இருப்பதில்லை, அவைகள் சாப்பிட்டு வேண்டாம் என்று போட்டுட்டு போகத்தக்க அளவில் அவைகளை திருப்தியாய் என்ன செய்கிறாரா?
ஆகையால் அவைகள் கண்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கிறது. சோ ஏசியா அவதான் எல்லாருக்கும் ஆண்டவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசமே இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். யூதன் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, எல்லாருக்கும் கர்த்தரானவர். ஜீசஸ் இஸ் த லார்ட் அன்டு ஆல். யூதனுக்கும் அவர்தான் கர்த்தர், கிரேக்கனுக்கும் அவர்தான் கர்த்தர். உலகத்தில் மக்கள் தான் மனிதர்களை பலவிதமான பிரிவுக்குள் அடக்கி இருக்கிறார்கள். யூதன், கிரேக்கன், பிரஜாதியான். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் ஸ்தோத்திரம், பலவித பெயர்களில் மக்கள் பிரிக்கப்பட்டிருக்கிறார்கள் அரசியல் ஆதாயத்துக்காக. எந்த நிலையில் இருந்தாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும், எல்லா மனுஷருக்கும், எல்லா மனிதர்களுக்கும், எந்த தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஆண்டவர் யார் என்று சொன்ன யார்தான்? இல்ல, எல்லாருக்கும் ஆண்டவர் கர்த்தராயிருக்கிறார். இந்த கருத்தை அப்போஸ்தலனாகிய பேதுரு கொர்நேலியு வீட்டில் பேசும்போது 10ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 36 வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பவுல் அப்போஸ்தலர் இந்த சபைக்கு கிறிஸ்துவை எப்படி பிரசங்கிக்கிறார் என்றால், ஜீசஸ் இஸ் த லார்ட் ஆஃப் அஸ், நம்முடைய கர்த்தர். எல்லாருக்கும் இயேசு கர்த்தர். அந்நாட்களில் மனிதர்கள் ராயர்களை அல்லது தங்கள் ராஜாக்களை கர்த்தர் தெய்வம் என்று அழைத்துக் கொண்டிருந்தார்கள். ராஜாக்களும் அதை மக்கள் நடுவிலே இன்சிஸ்ட் பண்ண அந்த காலகட்டத்தில் மனிதர்களை கர்த்தர் என்று அழைக்கிற அந்த நாட்களில் இயேசுவை கர்த்தர் என்று சொல்லும் போது ராஜாவுக்கு எதிராக பேசுகிறார் என்று மக்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலையில் இருந்தது. அக்காலத்திலே மனிதன் தான். கவர்னர் இருந்தாலும் சரி, பிரைம் மினிஸ்டர் இருந்தாலும் சரி, தேசத்தின் ஜனாதிபதியா இருந்தாலும் சரி, இஸ் எ மேன். ஒன் டே ஹி வில் டை. மனிதனை புல்லின் பூவுக்கு தான் வேதம் சொல்லுகிறது. பட் கர்த்தர் யார்? கர்த்தர் என்ற வார்த்தைக்கு வேதாகமத்திலே பல எபிரேய கிரேக்க வார்த்தையிலிருந்து யெகோவா, அடோனாய், அடோன் என்ற வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் he is the self existent, he is the eternal one, நித்தியமானவர், sovereign, master, owner of the universe. இந்த பூமி, வானை, அனைத்து எல்லாவற்றுக்கும் உரிமையாளர் அவர். மாஸ்டர் என்றாலே அவரை விட அவருக்கு மேலான எதுவுமே இல்லை. எல்லாவற்றுக்கும் உரிமையாளர். இந்த பூமி அனைத்தையும் படைத்தவர். படைப்பின் மூலமாக எல்லாவற்றுக்கும் சொந்தமானவர். Hallelujah. The Lord என்று சொன்னாலே he is the top most one. அந்த அடோனா என்று சொன்னால் அல்லது அடோன், யெகோவா, இதெல்லாம் நித்தியமானவர், எல்லாவற்றுக்கும் மேலானவர் என்ற கருத்து. ஆண்டவர் அவர் God is sovereign. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ராஜாக்களை விட அவர் பெரியவர். ராஜாக்களை ஏற்படுத்தினவர். பெரிய அதிகாரத்தில் ராஜாவா இருந்தால் he is a man. He was a created person. பட் தேவன் தேவனாகவே இருக்கிறார். முதலாவது கிறிஸ்துவை அவர் கர்த்தர் என்று பிரசங்கிக்கிறார். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.